இத்துணை நேரம் வெகு சிறப்பாக நடைபெற்ற நம் மாணவர்களின் கண்கவர் நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்தீர்ப்பீர்கள். அதை போலவே நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மதிப்பிற்குரிய நாட்டிய பேரொளி கலைமாமணி வெண்ணிராடை நிர்மலா அம்மா அவர்கள் 5:30 மணிக்கே சரியாக இந்த அரங்கத்திற்குள்ளாக வந்து தன்னுடைய தனித்திறமையும் தனி முத்திரையும் பதித்திருக்கிறார். அவருக்கு எங்கள் சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அழைப்பினை ஏற்று பல்வேறு அலுவலர்களுக்கிடையில் வருகை புரிந்திருக்கும் காவல்துறை துணை ஆணையாளர் திருமிகு ஆர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் நன்றி உணர்ச்சியோடு வருக வருகவென அன்போடு அழைக்கின்றோம். பல்வேறு ஆன்மீக பணிகளுக்கிடையே நம் அழைப்பினை ஏற்று நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஸ்ரீ அகிலேஸ்வர சுகி யோகா பாபாஜி அவர்களையும் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் திருமிகு செந்தாமரை கண்ணன் ஐயா அவர்களையும் வருக வருகவென அன்போடு அழைக்கின்றேன். திருமிகு ராஜன் தங்கமாறன் அவர்களையும் அன்போடு வருக வருகவென அழைக்கிறோம். நல்லாசிரியர் கவிஞர் புலவர் ச சுப்பையன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களை அழைத்து மகிழ்வதில் நம்முடைய சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளி பெருமைப்படுகிறது. முதலாவதாக நம் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் நாட்டிய பேரொளி கலைமாமணி வெண்ணிராடை நிர்மலா அம்மா அவர்களுக்கு நம் அமைப்பின் தலைவர் கோமதி ரவிக்குமார் அவர்கள் பொன்னாடையை போர்த்தி வரவேற்கிறார். காவல்துறை துணை ஆணையாளர் அவர்களுக்கு நமது அமைப்பின் ரவிக்குமார் அவர்கள் வரவேற்கிறார். அகிலேஸ்வர யோகா பாபாஜி அவர்களை நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் வரவேற்கிறார். செந்தாமரை கண்ணன் ஐயா அவர்களை நம் அமைப்பின் ரவிக்குமார் அவர்கள் வரவேற்கிறார். முதுகலை தமிழாசிரியர் சொற்பொழிவாளர் ச சுப்பையன் அவர்களையும் நமது ரவிக்குமார் அவர்கள் அன்போடு வரவேற்கிறார். நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் தங்கம் ராஜேந்திரன் அம்மா அவர்களுக்கு நம் அமைப்பின் தலைவர் கோமதி ரவிக்குமார் அவர்கள் அன்போடு வரவேற்கிறார். சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளியின் 4ஆம் ஆண்டு விழா இது. நம்முடைய சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளியின் 2ஆம் ஆண்டு விழா இதே அரங்கத்தில் மிக கோலாகலமாக நடைபெற்றது உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். 3ஆம் ஆண்டு விழாவினை திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மிக பிரம்மாண்டமாக அந்த இடத்தில் நடத்தி காட்டி வெற்றிகரமாக மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க வைக்கிறது நம்முடைய சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளி மாணவர்கள். பரதக்கலை தான் தமிழகத்தின் பாரம்பரியமான கலை. நாட்டிய கலைகளில் தலை சிறந்த கலை எது என்ற கேள்விக்கு முதலில் பதில் வருவது பரதக்கலை தான். அத்தகைய கலையை தன்னுடைய தனித்திறமையால் கற்றுக்கொண்டு திருமதி கோமதி ரவிக்குமார் அவர்களை அதை சேவை மனப்பான்மையோடு பல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கற்றுத்தந்து வருகிறார். அந்த 4ஆம் ஆண்டு விழாவில் மாணவிகள் வெகு சிறப்பாக நடனமாடினார்கள். அந்த மாணவர்களை வாழ்த்தவும் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு வழிகாட்டவும் வருகிறார் காவல்துறை துணை ஆணையாளர் அவர்கள் ஆர் ராமகிருஷ்ணன். வாழ்த்துறையாக 2 மணித்துளி. மிகுந்த சீரோடும் சிறப்போடும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சிவபத அஞ்சலி நாட்டிய பள்ளியினுடைய 3ஆம் ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய நண்பர் குறிப்பிட்டதைப் போல எத்தனையோ கலைகள் இருப்பினும் அனைத்து கலைகளுமே இறைவனை மையமாக கொண்டுதான் துவங்கப்பட்டன என்றாலும் இறைவனே ஆசிரியனாக இருந்து கற்றுக் கொடுத்த கலை என்பது பரதக்கலை. இதற்கு மிக பொருத்தமாக சிவபாத அஞ்சலி என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் இந்த பள்ளிக்கு. சிவனுடைய பாதம்தான் இந்த பிரபஞ்சத்தை நடத்தி செல்கின்றது என்பது எல்லோருடைய எண்ணமும், அதுதான் உண்மையும் கூட. சிவனுடைய நடனம்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம். அவனுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாகத்தான் இந்த நடனத்தை, இந்த பரதநாட்டியத்தை இங்கு கற்றுக்கொண்டு ஆடுகின்ற அனைத்துமே அந்த ஆடல் வல்லானுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் அமையும் என்பதில் எழவும் ஐயமில்லை. எனக்கு பல நிகழ்வுகளிலே சிவ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை காணக்கூடிய பெரும் பேறு எனக்கு கிட்டியுள்ளது. குறிப்பாக 1ஆம் தேதி கும்பாபிஷேகம் காண இருக்கின்ற தில்லையம்பலத்திலே வருடந்தோறும் நாட்டியாஞ்சலி என்ற தலைப்பிலே அங்கே ஆடலரசனுக்கு ஆடல் அரசிகள், ஆடல் அரசர்கள், இளவரசர்கள் அனைவரும் நடனமாடி தனது அஞ்சலியை செலுத்துவார்கள். இறைவனுக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியிலேயே மிக சிறந்த அஞ்சலி நடனமாடி அவனுக்கு அஞ்சலி செலுத்துவதுதான். ஏனென்றால் அந்த நடனக்கலைக்கு அவன்தான் இறைவன். அவனது தூக்கிய பாதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தருடைய எண்ணம், எங்களுடைய எண்ணம், அதுதான் உண்மையும் கூட. அம்மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நடனத்தை சாஸ்திரிய ரீதியாக, இப்போ இந்தியாவிலே சாஸ்திரிய ரீதியான நடனங்கள் நிறைய உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரதம் என்று சொன்னால், கேரளத்தை பொறுத்தவரை கர்நாடகத்திலே ஒரு சாஸ்திரிய நடனம், ஆந்திராவில் ஒரு சாஸ்திரிய நடனம் என்று மாநிலங்கள் வாரியாக பல சாஸ்திரிய நடனங்கள் இருக்கின்றன. இருப்பினும் அனைத்திலும் சிறந்தது என்று கேட்டால் அது பரதநாட்டியம் தான். அந்த பரதநாட்டியத்தை ஒரு ஒழுங்கோடும் ஒரு அர்ப்பணிப்பு உணவோடும் அல்லாமல் எவராலும் அதை செய்ய முடியாது. இங்கே இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய தலைவி மற்றும் தலைவர் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பணி சிறக்க எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற மிகப்பெரிய அவரவர் துறையிலே தலை சிறந்து விளங்கியவர்கள் வந்திருக்கின்றார்கள். நல்லாசிரியர் விருது பெற்ற மரியாதைக்குரிய ஐயா சுப்பையன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன். பணியில் சிறந்தது ஆசிரியர் பணி. ஒரு சமுதாயத்தையே உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாருமே சொல்வது உண்டு, ஒரு பள்ளியை திறந்தால் ஒரு சிறைச்சாலையை மூடலாம் என்று. அந்த வகையில் அவர்கள் ஆற்றக்கூடிய பணி தான் இந்த சமுதாயத்தை மறுமலர்ச்சி செய்யக்கூடிய ஒரு பணி. அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். தான் சார்ந்த திரைத்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த அம்மா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாட்டிய தாரகை, மிகச்சிறந்த நடிகை, பல விருதுகளும் பட்டங்களும் பெற்றவர்கள். அவர்களே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த மாணவ மணிகளுக்கு பரிசு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பை சொல்லி முடியாது. அதே போல அகிலேஸ்வர சுகியோக பாபாஜி அவர்கள் இங்கே அமர்ந்திருப்பது இந்த அவைக்கே மிகுந்த சிறப்பு தரக்கூடிய ஒரு செயலாகும். எனக்கு அவரோடு பல வருடங்கள் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் ஷிரடி சாய்பாபாவுடைய நேரடி அருள் பெற்றவர். அவரை கண்ணார கண்டவர். அவருடைய அருளை நேரடியாக பெற்றவர் நமது அகிலேஸ்வர சுகயோகி பாபாஜி அவர்கள். அவர்களுடைய அருள் வெள்ளம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் மேலும் பாய வேண்டும். அவர்களுடைய அருளாசியை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை பற்றி ஒரு சிறிய முன்னுரை நான் கொடுக்கின்றேன். அவர்கள் ஒரு அரசு மருத்துவராக பணியாற்றியவர், அரசு துறையிலே ஒரு டாக்டராக பணியாற்றியவர். அவர் பல்வேறு ஊர்களில் பல்வேறு சேவைகளை செய்தார். அவருடைய சாதனைகளை கணக்கிலேயே நீங்கள் கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேவைகளை செய்தவர். அவர் தனது ஆன்மீக பணி நாட்டம் காரணமாக தனது அரசு பணியை துறந்துவிட்டு இன்று ஆன்மீக பணியாற்ற வந்திருக்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய கருணா கடாட்சத்தை அவர் நேரடியாக பெற்றவர். நாமெல்லாம் இன்றைக்கி சொல்கிறோம், கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய பாபாவை தேடி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கிறோம். நம்ம ஷிரடி போய் அவர் பாபாவை தரிசனம் பண்ணி வந்துருக்கிறோம். பாபாவை கண்ணார கண்டு தரிசனம் பெற்ற மகானவர், பெரிய மகானுபாவர்.
இவரை நீங்கள் தரிசனம் செய்தீர்கள் சொல்ல சீரடி சாய்பாபாவை தரிசனம் செய்தவருடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு குரு யோகி அவர்கள். எனக்கே அவரோட ஆன்மீக அனுபவங்கள் நிறைய உண்டு. அவருடைய ஆசிரமத்திலே நான் சென்று அமர்ந்து எனக்கு சிரமங்கள், சிக்கல்கள், தொழில் ரீதியான ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி அமர்ந்து என்னுடைய கவலைகளை நான் மனதில் நினைத்து கொண்டு அவர் எனது தலையிலே தனது கரத்தை வைத்தால் போதும், அவருடைய ஆன்மீக ஒளி, ஆன்மீக ஆற்றல் ஒரு ஊற்றென நமது மனதுக்குள்ளே இறங்கி நமது கவலைகளை எல்லாம் உடனடியாக வந்து சரி செய்து விடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மகானவர் அவர். இந்த இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் அவருடைய ஒரு ஆன்மீக பயணம் துவங்கி அனைத்து நாடுகளிலும் கிளை பரப்பி அவரது புகழ் வந்து உலகமெங்கும் விளங்கப் போகிறது. அதிலே நாங்களும் ஒரு பாத்திரமாக இருந்து அவருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு இறைவன் அருள் இருக்கின்றான். அவருடைய ஒரு சாநித்தியமும் இந்த அவையிலே நிறைந்திருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அவருடைய அருளாசியை பெற்றுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் அவர் வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகானவர். இங்கே வந்து நமது சகோதரர் புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநில செயலாளர் கண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் எனக்கு ஏறத்தாழ 30 வருடங்களாக எனது உடன் பிறந்த சகோதரரை போல நான் இட்ட பணியை செய்து கொண்டிருக்கின்றவர். அவர் இன்னும் இருக்கும் வரை, நான் இருக்கும் வரை அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்ற என்னுடைய அவாவினை தெரிவித்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து என்னை கௌரவப்படுத்திய அனைவருக்கும் எனது மனதார்ந்த நன்றியை கூறி, குறிப்பாக தம்பி தங்கமாறன் அண்ணன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளையிட்டு என்னை இங்கே வரவழைத்திருக்கின்றான். தம்பிக்கு எனது நன்றியை கூறி இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பணியாற்றுவது காவல்துறை. ஆனால் அவர் பேசியதை பார்க்கிற போது அவர் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் போல, கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்டவரை போல நமக்கு வாழி வழங்கிய அவருடைய ஆசி உரை நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை என்று சொல்லி அவருக்கான நினைவு பரிசினை நம் பள்ளியினுடைய தலைவர் திருமதி கோமதி ரவிக்குமார் அவர்கள் வழங்க வருகிறார். நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் ராஜன் தங்கமாறன் அவர்களுக்கு பொன்னாடையினை போர்த்தி மகிழ்விக்கிறார் ரவிக்குமார் அவர்கள். மரியாதைக்குரிய சுவாமிஜி அவர்கள் முதலிலே தன் பணியை தொடங்கியது மருத்துவத்துறை. பிறகு பலருக்கு உடல் நோயை தீர்த்த அந்த மகா மனிதர் இன்றைக்கு பலரின் உள்ள நோயை தீர்த்து கொண்டிருக்கிறார். மனதால் வசமாக இதயம் இது என்பதை போல பலர் மனதை குணப்படுத்தும் இந்த மருத்துவ ஞானி திரு அகிலேஸ்வர சுகியோகா பாபாஜி அவர்கள் நமக்கு ஆசி உரை வழங்க வருகிறார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாரம்பரிய நடனக்கலை பயின்ற நமது அன்பு செல்வங்கள் இங்கு நடனமாடி மகிழ்வித்தார்கள். அவர்கள் இந்த கலையில் மட்டும், இந்த துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும், எல்லா அனுகிரகமும் பெற வேண்டும் என்று நான் வணங்கும் சீரடி சாய்பாபா மூலியமாக அத்தனை குழந்தைகளையும் ஆசீர்வதித்து அமர்கிறேன். வணக்கம். சுவாமிஜி அவர்களுக்கு நினைவு பரிசினை நம் பள்ளியினுடைய தலைவர் கோமதி ரவிக்குமார் அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக அறிமுகம் வேண்டாத திருமுகம். நம் வீடுகளில் இல்லந்தோறும் இரவு 8 மணிக்கு மேலாக இவர்கள் திருமுகத்தை காணாத நாள் கிடையாது. தெய்வ மகளாக நம் வீட்டிற்கு வருகை தந்து இந்த அரங்கத்திற்கு 5:30 மணிக்கு சரியாக வந்த ஒரு மனிதர், ஒரு புனிதர் யார் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய நாட்டிய பேரொளி கலைமாமணி வெண்ணிராடை நிர்மலா அம்மா அவர்கள்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பாராட்டி இருக்கிறார் ஒருவரை, நடனம் வெகு சூப்பராக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாராட்டுக்கு உரிய ஒரே பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வெண்ணிராடை நிர்மலா அம்மா அவர்கள்தான். அவர்கள் நடித்த படம் வெண்ணிற ஆடை. வெண்மை பிளஸ் ஆடை, வெண்மை என்றால் வெள்ளை அப்படின்னு அர்த்தம். அவர்கள் உள்ளத்தை போலவே அவர்கள் நடித்த படமும் வெண்மை நிறம் என்பதனை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இனிமையான மாலை நேரத்தில் சிவபதாஞ்சலியின் 4வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு
காவல்துறை உயர் அதிகாரி திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, வணக்கத்திற்குரிய அகிலேஸ்வர சுகி சுவாமி பாபாஜி சுவாமி அவர்களே, மரியாதைக்குரிய திரு செந்தாமரை கண்ணன் அவர்களே, புலவர் சுப்பையா அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, இன்று அழகான ஒரு நிகழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளின் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டியத்தை பற்றி பேசணும்னா நான் முதல்ல நினைச்சேன், காவல்துறை அதிகாரி வந்திருக்காரு, அவர் என்ன பேச போறார் நாட்டியத்தை பற்றி அப்படின்ட்டு. அவர் வர்ணனையாளர் மணி அவர்கள் சொன்னார், அவர் ஒரு கல்வித்துறையினுடைய பிரின்சிபால் மாதிரி பேசினார்னு. இல்லை, ஒரு திருத்தம், அவர் ஒரு நாட்டிய ஆசிரியரை போல சிறப்பாக நாட்டியத்தை பற்றி பேசினார். அவருக்கு எப்படி இவ்வளோ நாட்டியத்தில் பற்றா, இல்லை எப்படி இவ்வளோ விஷயம் நாட்டியத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறது ஒரு அதிசயமான விஷயந்தான். குழந்தையிலேயே பெண் குழந்தைனாலே ஒரு தனி அழகு. அதாவது நாட்டியத்தை பற்றி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசிட்டதுனால அதை நான் டச் பண்ணலை. இன்னைக்கு நடந்த இந்த நாட்டிய நிகழ்ச்சியை பற்றி பேச வர்றேன். குழந்தைகள்லையே பெண் குழந்தை ரொம்ப அழகு. அது பாருங்க, நடந்து வர்றச்சையே ஒரு பாட்டு பாடிட்டே ஒரு குதிச்சு குதிச்சு ஒரு துள்ளலோல ஓடி வரும். அதை பார்த்தாலே ஒரு அழகு ரதம் ஓடி வர்ற மாதிரி, அசைஞ்சு அசைஞ்சு வர்ற மாதிரி ஒரு அழகு இருக்கும். அந்த அழகிய குழந்தைகள் பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய காலம் ரொம்ப குறைந்த காலம். கொஞ்ச காலம் ஆச்சுனாக்க உயர் படிப்புக்குன்னு அவர்கள் போக வேண்டியிருக்கும். அப்புறம் திருமணம், இப்பெல்லாம் வேலை வாய்ப்பு வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் தான் கிடைக்கிறது. குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக பெற்றோர்களை பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் தங்களோடு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரம், அவர்கள் ஆடக்கூடிய அந்த நேரம்தான். அதுக்கு அந்த பெற்றோர்கள், ஏன்னாக்கா இந்த டான்ஸுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப செலவாகும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு டான்ஸு பாட்டு இப்படிலாம் சொல்லி கொடுத்து, அதாவது நாளைக்கு எல்லா பெண்களுமே அவங்க இல்லத்தரசியாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ எதுவாகவோ மாறலாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெரும் சுமையை சுமக்க போகிறாங்கங்கிறதுக்காகவோ என்னமோ பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஒரு தனி ஒரு சாஃப்ட் கார்னர், அவங்களுக்கு என்னாக்க கலர் கலராக ட்ரெஸ்ஸு, நகை, இந்த மாதிரி சலுகைகள் நிறைய கிடைக்கும். அதில் இந்த டான்ஸு பாட்டுங்கிறது பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்த இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப அழகாக ஆடினாங்க. அந்த குழந்தைகளுக்கு குருவாக அமைந்த கோமதி ரவிக்குமார் ரொம்ப அழகாக பயிற்சி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது ரொம்ப ஈஸி, கற்றுக்கிற மூடோடு வருவாங்க. சின்ன குழந்தைங்க அப்படி இல்லை, அவங்க டான்ஸை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்து ஒரே மாதிரியாக உடை அணிவித்து அவங்களுக்கு அழகான பாட்டுக்களை எல்லாம் தேர்ந்து கலை ஆர்வத்தோட கலை உணர்வோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாட்டுகளுக்கு அவர்களை ஆட வச்சுருந்தாங்க. குரு கோமதி ரவிக்குமார் அந்த பொறுமை, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கணும். முத்திரைகள்லாம் அவ்வளோ அழுத்தமாக அழகாக பண்ணுறாங்க.
ஆசிரியை சொல்லி கொடுத்ததை அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே தவறாமல் ஆடக்கூடிய ஒரு சிறந்த மாணவிகளாக இருக்காங்க எல்லா குழந்தைகளுமே. சின்ன குழந்தைங்க என்ன செஞ்சாலும் ஒரு அழகு தான், அவங்க தடிக்க விழுந்து ஓடி வந்தாலும் ஒரு அழகு தான். அந்த மாதிரி இது ஆண்டு விழாங்கிறதுனால குழந்தைகள் எந்த அளவுக்கு பயிற்சி முற்று பெறாத நிலைமையில் ஆடுறாங்க, அதை மனசில் கொண்டு பார்த்தாக்க கற்றுக் கொடுத்ததை ரொம்ப அழகாக பண்ணினாங்க. அவங்களுக்கு என்ன தாங்கும், அதாவது இந்த குருவி தலையில் பனங்காயன்னு சொல்லுவாங்களே, தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்காம, அதுக்கு உதாரணம் அந்த காவடி ஆட்டம். காவடியை தூக்கிட்டு வந்தாங்க குழந்தைங்க, கீழே வச்சுட்டாங்க. ஏன்னா அதை தூக்கிட்டு ஆடுற அளவுக்கு அவங்க வளரல, அவங்களால முடியாதுங்கிறது அந்த ஆசிரியருக்கு தெரியும். அதனால் பக்கத்தில் வச்சுட்டு அவங்க ஆடிட்டு அப்பப்போ தூக்கி எடுத்து ஆடினாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு என்ன முடியும், எதை கொடுத்தால் அவர்களால் தாங்க முடியுங்கிறத தெரிஞ்சு அந்த ஆசிரியை கற்றுக் கொடுத்துருந்தாங்க. மாதவியினுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சின்ன ஒரு தொகுப்பாக எடுத்து நாட்டிய நாடகமாக பண்ணது ஒரு தைரியமான முயற்சி. அதாவது நாட்டிய நாடகம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு குழந்தை எப்படி முதல்ல நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குமோ, தத்தி தத்தி நடக்குமோ, அந்த மாதிரி அந்த முயற்சியை எடுத்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. நாட்டியம்ங்கிறது எல்லாராலையும் ஆட முடியாது. ஒரு சின்ன குறை இருந்தால் கூட, இந்த 5 விரலில் ஒரு விரல் இல்லைன்னா கூட முத்திரை காட்ட முடியாது, அவங்களால ஆட முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன குறை இருந்தால் கூட ஆட முடியாது. அந்த மாதிரி குறையில்லாமல் ஆடக்கூடிய அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த தாய்மார்கள், நான் எப்போவுமே கூறுவது வழக்கம், ஒரு குழந்தை ஸ்டேஜில் 100% ஆடுறான்னா அந்த குழந்தைக்கு பேக் ஸ்டேஜில் அவங்க அம்மா 200% ஆடி இருப்பாங்க. அந்த குழந்தைய தயார்படுத்தி பயிற்சிக்கு அழைச்சிட்டு அந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து மறுபடியும் அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைக்கு உற்சாகப்படுத்தி, மறுநாள் கிளாஸுக்கு போனோன்னா கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு அந்த குழந்தை சொல்லும். அதையெல்லாம் அந்த குழந்தைக்கு மூடை மாற்றி நல்ல விதமாக சொல்லி அந்த குழந்தைக்கு உற்சாகப்படுத்தி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேஜில் ஆடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த தாய்மார்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த தாய்மார்கள் இதில் முனையிறதுக்கு அப்பாக்கள் பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்கணும். அதை எடுத்து கொடுத்து இவ்வளவு உதவி செஞ்சு இவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்களே, அப்பாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு அழகான இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் சின்ன சின்ன குழந்தைகள் எவ்வளோ அழகாக ஆடினாங்க. இந்த மாதவி நாட்டிய நாடகத்தில் கதை கூறுபவராக வந்தார் ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று செய்தவர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒலி நாடாவின் ஒலிக்கு ஏற்ப வாய் அசைச்சது ரொம்ப பிரமாதம். அந்த பயிற்சி குரு கோமதி ரவிக்குமார் அவர்கள் அழகாக கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த ஒலி நாடாவில் எப்பப்போ இடைவெளி விட்டு இருக்கோ அதையெல்லாம் இடைவெளி விட்டு அவ்வளோ அழகாக அந்த வாய் அசைப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, மாதவியாக ஏற்று நடிக்கக்கூடிய பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்ணை தேர்வு செய்து மாதவியாக நடிக்க வைத்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் நம்ம எல்லாரையும் பூம்புகாருக்கு அழைத்து சென்று நம்ம எல்லாம் மறக்க வைத்து விட்டது அந்த மாதவி நாட்டிய நாடகம். நடன அமைப்பு சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இதை நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இது 4வது ஆண்டு இந்த பள்ளிக்கு, இன்னும் வளரக்கூடிய பள்ளி இது. இந்த குறைகளை எல்லாம் இவங்கள் தவிர்த்தால் இன்னும் அழகாக சிறப்பாக இருக்குங்கிறதாக தான் இதை நான் குறிப்பிடுகிறேன். யாருடைய மனதையும் புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை.
ஆடக்கூடிய பசங்க வந்து கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை. நாட்டியம்ங்கிறது உள்ளத்தில் வரக்கூடிய அந்த உற்சாகம், சந்தோஷம், இதெல்லாம் உவகையோடு ஆடக்கூடிய ஆட்டம் தான் நாட்டியம். அந்த முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இருக்கல்ல. சிரிப்பு இல்லாதப்ப நம்முடைய காவல்துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் கூறியது போல எல்லா மாநிலத்திலையும் நாட்டியம் இருக்கலாம். கேரளாவுக்கு கதகளி மோகினி ஆட்டம் இருக்கு, ஆந்திராவுக்கு கூச்சிப்புடி இருக்கு, மராட்டியர்களுக்கு கதக் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு பரதநாட்டியம் எல்லாத்துலேயும் சிறந்து வழங்குதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவம், பல உணர்ச்சிகள், கோபம், தாபம், அழுகை எல்லாமே தெரியணும்னா சிரிப்பு வேணும். சிரிச்சாதானே மற்றது வித்தியாசங்கள் தெரியும். எல்லாமே ஒரே சோகமாக மூஞ்ச வச்சுட்டு ஆடினாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஒன்று வேணால் சொல்லலாம், அந்த நாட்டிய நாடகத்தில் ஆசிரியையாக வந்து உட்கார்ந்தாங்க நம்முடைய குரு கோமதி ரவிக்குமார் அவர்கள். அவர்களே ரொம்ப கூச்சத்தோட நாணத்தோட நாற்காலியை போட்டுட்டு முகத்தை வந்து நமக்கு யாருக்குமே காட்டாம திரை பக்கம் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு நாட்டியம் ஆடினாங்க. அவங்களே இவ்வளோ கூச்சத்தோடு இருக்கிறதுனால தானோ என்னமோ அவர்கள் தயாரித்த அந்த குழந்தைகள் ரொம்ப கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு சிரிக்கவே இல்லை. அதுவும் மாதவி வந்து சிரிக்கவே இல்லை. இதையெல்லாம் தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாட்டியம் என்கிறதே டிசிப்ளின், டெடிகேஷன், டிவினிட்டி. டிசிப்ளின்ங்கிறது வேணும். அந்த நாட்டிய நாடகத்தில் என்ன நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. மாதவி கோவலனை பிரிந்து கோவலனை தேடிட்டு இருக்கா, எங்கேன்னு, அதுவும் கடற்கரையில் தனியாக. அந்த நேரத்தில் கோவலன் இங்கே வந்து நின்று மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு புறமாக வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கையில் தலை கீழே வீணையை வச்சுக்கிட்டு சரஸ்வதி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். நாட்டிய பள்ளியில் என்ன நடக்கிறது அது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட சொல்லி கொடுத்து இதெல்லாம் தவிர்க்கணும். இது தவிர்த்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கதையை, அதுவும் ஒரு இலக்கியத்தை, ஒரு காவியத்தை எடுத்து நாட்டிய நாடகமாக அமைக்கும் போது புலவர் சுப்பையா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை போர்கொண்டவர்களிடம் கருத்து கேட்டிருந்தார் கூட அவர்கள் உதவி இருப்பார்கள். மாதவி காலத்தில் பேப்பர் இருந்ததாக நான் எங்குமே படித்ததில்லை. ஓலைச்சுவடி தான் இருந்தது. பேப்பரை கொண்டாந்து கையில் கடிதம் என்று கொடுத்து அதை கிழிச்சு போடுற மாதிரி ஒரு இது இருந்தது. இதெல்லாம் தவிர்க்கணும். ரொம்ப சின்ன விஷயம், சாதாரண விஷயம்தான். ஆனால் அந்த குழந்தைகள் இன்னைக்கு இதை கற்றுக்கிட்டு நாளைக்கு அவங்க வளர்றச்ச அவங்களுடைய நாலேஜ் பெருகணும், அவங்களுடைய அறிவு வளரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை எல்லாம் தவிர்த்தால் இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. பாட்டுக்கள் செலெக்ஷன்லாம் ரொம்ப அழகு. இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மீண்டும் மீண்டும் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஆண்டவனின் அருளும் இங்கு வருகை புரிந்திருக்கும் சுவாமிஜி அகிலேஸ்வர சுகி பாபாஜி அவர்களின் அருளாசியால் இந்த நாட்டியப்பள்ளி மென்மேலும் வளர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் பல நடப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய இந்த நாட்டியத்துக்கு ரொம்ப அழகாக இந்த வர்ணனையாளர் மணி கணீர் என்ற குரலில் சொன்னார். நாட்டியத்தை வர்ணித்தது மட்டும் இல்லை, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை ஸ்கூலில் தாளிச்சு எடுக்கிறாங்கன்னு சொன்னார். அது கூட ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில கூட அந்த குழந்தைகள் இங்கே வந்து ஆடினாங்க. நிகழ்ச்சிக்கு ஒத்திகைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அழகாக அமைகிறதுக்கு காரணம் ஒலி அமைப்பு பக்குவமாக, அதாவது கண்ணுக்கு இரிட்டேஷன் இல்லாமல் ஒரு சுகமான ஒரு ஒளி அமைப்பு. லைட்டிங் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. காதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒளியை கொடுத்து நம்ம சிரமப்படுத்தாமல் ரொம்ப இதமாக
கேட்குற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒளி அமைப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குரு கோமதி ரவிக்குமார் அவர்களுடைய வெற்றிக்கும் வரக்கூடிய நாட்களில் அவர்கள் நடத்தப் போகும் நாட்டிய நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக, இன்னும் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும்படி என்னை அழைத்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும், உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம பேசும்போது பழகும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், குறை இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், நிறைய இருந்தால் வெளியே போய் சொல்லுங்கன்னு. அதை யார் கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம வெண்ணிராடை நிர்மலா மேடம் கடைபிடிக்கிறாங்கன்றது நல்லா தெரிஞ்சது பாருங்க. ஏன்னா ஒரு நாட்டிய பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு எது தேவை, 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க. இன்னும் 40 ஆண்டுகளுக்கு மேலே, ஏன் மிஞ்சி போனால் 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த நாட்டிய பள்ளி நடனம் ஆடணும், நடைபுரியணும் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் தேவைன்றதை ரொம்ப அழுத்த திருத்தமாக, நான் இவ்வளவு நாள் அவங்க ஒரு சிறந்த நடிகை, ஒரு நாட்டிய தாரகைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சிறந்த தமிழ் உச்சரிக்கக்கூடியவர்கள் அப்படின்றத இந்த மேடையிலேயே அவங்க அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த ஒளின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அந்த காலத்து நடிகைகளுக்கு தான் அந்த உச்சரிப்புலாம் சரியாக இருக்கும். இப்போ அப்படி உச்சரித்தா அவங்க நடிகையே இல்லை. அவங்கள திரைத்துறையில் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. ஒரு நல்ல நடிகை திரைத்துறைக்கு வாய்ப்பு கேட்டு வராங்கன்னு வச்சுங்க, எனக்கு நல்லா தமிழ் தெரியும், நல்லா பாட தெரியும், ஆட தெரியும்னு சொன்னால் நீ நடிகையே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த காலம். ஆனால் அதையெல்லாம் மீறி இன்னமும் திரை இசையில் கொடிகட்டி பறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது காரணம்னு சொன்னால் இதுதான். அவங்களுடைய பெருந்தன்மையான குணம், அவங்களுடைய பஞ்சுவாலிட்டி, நேரிய தன்மை. பாரதி சொல்லுவார் இல்லையா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சிடாத துணிவு. இது மூன்றும் கொண்ட ஒரு சரித்திர பெண்மணியா விளங்குற நம்மளுடைய வெண்ணிராடை நிர்மலா மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் கரவொலியோடு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எவ்வளோ பிஸி ஷெட்யூல், எந்த நேரமும் கேமரா முன்னாடியே உட்காந்துட்டு இருக்க அவங்கள கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நாங்களும் ஒரு கேமரா முன்னாடி உட்கார வச்சிட்டோம். அதில் எங்களுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு, அடுத்ததா அவரோடு நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மிகச்சிறந்த சொற்பொழிவாளரான சா சுப்பையன் ஐயா அவர்களுடைய ஒரு சொற்பொழிவை நாம் கேட்க இருக்கிறோம். அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்று அவரை பேசுமாறு அழைக்கிறோம். அதற்கு முன்பாக அப்பச்சி கிராம தயாரிப்பாளர் திருமிகு செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பகரு முத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் இப்படி பலவாழ்வும், பழைய முத்தியிற் பதமு நட்புற பரவு கற்பக தருவாழ்வும், புகரில் புத்தியுற்ற அரசு பெற்றுற பொலியும் அற்புத பெருவாழ்வும், புலநகற்றிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும், தகரில் அத்தகை தலமிடப்பினை சரவணத்தினில் பயில்வோனே, தனி வனத்தினில் புனமரத்தியை தழுவு பொற்புய திருமார்பா, சிகர வெற்பினை பகிரும் வித்தக திரளையிற் சுடர் குமரேசா, செழுமலர் பொழில் குரவமுற்ற பொர் திருவிடைக்கழி பெருமாளே என்று குன்றுதோர் ஆடி வரும் குமரவடி வேலனை நெஞ்சகத்தின் கண்ணே எண்ணி மகிழ்ந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற பாபாஜி அவர்கள், நான் ராமகிருஷ்ணா பள்ளியிலே பணியாற்றிய காரணத்தால் ராமகிருஷ்ணரே இங்கே வந்து அறிவுரை வழங்குவது போல நான் உணர்ந்தேன். அற்புதமான பேச்சு. அவர் காவல்துறையை விட்டுவிட்டு தமிழ் துறைக்கு வந்துவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது இங்கே தெய்வ மகளாக அங்கே காட்சி தருகின்ற அம்மையார் அங்கே வயதானவர் போல தோன்றுகிறது, ஆனால் அருகிலே பார்க்கின்ற பொழுது ரொம்ப இளமையாக தெரிகிறார்கள். அந்த அருமையான அவர்கள் வெண்ணிற ஆடைங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமானவர்கள். அவங்களுடைய சொந்த பேரு வேறு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு இருந்துட்டாங்கன்னா நமக்கு இப்படி ஒரு பெரிய நாட்டிய பேரொளி கிடைத்திருக்க மாட்டாங்க. கும்பகோணத்தில் பிறந்தவங்க, இயற்பெயர் சாந்தின்னு பேரு. ஸ்ரீதர்ங்கிற டைரக்டர் கண்டுபிடிச்சுதா இந்த வெண்ணிற ஆடைங்கிற படத்தில் நிறைய பேர் அறிமுகமானவங்க. அதில் வெண்ணிற ஆடை மூர்த்தி,
வெண்ணிற ஆடை நிர்மலா. வெண்ணிறம்னாலே மலம், அதாவது குற்றமில்லாத ஒரு ஆடை. நிர்மலம் அப்படின்னாலும் குற்றமில்லாத ஒரு பெண்மணி. அப்படி வெண்ணிற ஆடை நிர்மலா ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். அதனால தான் இவ்வளவு பிரகாசமாக ஒளி பெற்று விளங்குகிறார்கள். அவர்களுடைய அருமையான ஆய்வு, இந்த நிகழ்ச்சி என்ன நடந்தது, எப்படி இருக்கணும், ஒரு நடன பள்ளி எப்படி முன்னேற முடியும், எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு ஆலோசனையை தந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த நடிப்பு துறையிலேயே இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அது அந்த நடிப்பு துறையிலே இருந்து வந்திருக்கின்ற அவர்கள் நிறைய படம் நடிச்சிருக்கிறாங்க. அதில் 1965 தான் அவர்கள் அறிமுகமாயிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டிய பள்ளிக்கு வந்திருப்பது மிக அற்புதமான பொருத்தம். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்படி பேசுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு அற்புதமாக அந்த நடனத்தை பற்றி, பரதம் அப்படின்னாலே தமிழ்நாட்டுக்கு உரிய ஒரு நடனம். அது பரத்வாஜ முனிவர் மூலமாக வந்தது என்று புராணம் செப்பினாலும், ப என்றால் பாவம், ர என்றால் ராகம், த என்றால் தாளம், அந்த கட்டுக்குள்ள அடங்கணும். அப்படி வர்றது தான் பரதம். அந்த பரத நாட்டியம் அப்படின்னாலே அந்த தீபம் எரிகின்ற பொழுது ஆடுகின்ற தீபத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது மாதிரி இருக்கிறது தான் பரதநாட்டியம். தீபத்தையே பிரதிபலிக்கிறது போல ஆடுகின்ற ஒரு ஆட்டம் தான் பரதநாட்டியம். அது மட்டுமல்ல, ஒடிசி அப்படிங்கிறது தண்ணீர் ஓட்டம் போல ஆடுவது ஒடிசி ஆட்டம். குச்சிப்புடி ஆட்டம் என்பது நிலத்தை போல அது விளக்குவது, நிலத்திற்காக உள்ள ஆட்டம். மோகினி ஆட்டம் என்பது காற்றுக்காக ஆடுவது. கதகளி என்பது வானத்தை நினைவூட்டுவதற்காக ஆடுவது. ஆக இப்படி ஐம்பூதங்களை நினைவூட்டுகின்ற முகமாக ஒடிசி, குச்சிப்புடி, மோகினி, கதகளி, பரதம் எல்லாம் இப்படி ஐம்பூதங்களை விளக்குகிறது. நிலநேந்திய விசும்பும் விசும்புதை வரு வழியும் வழித்தலைய நீரும் நீர் முரணிய நெருப்பும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல என்று புறநானூறு செப்பி காட்டுகிறது. அந்த ஐம்பெரும் பூதத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டுவதுதான் இந்த நடன நிகழ்ச்சிகள். அற்புதமான இந்த பள்ளியிலே நடனம் கற்றுக் கொடுக்கின்ற கோமதி ரவி அவர்கள் ரொம்ப அருமையாக இங்கே சின்ன பசங்களை எல்லாம் அது உள்ளபடியே சின்ன பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள ஆட வைக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா நாங்கள் அதுலேயே ஊறி போயிருந்ததுனால. ஜின் ஷேன் அப்படிங்கிறவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? இந்த பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக சீனாவில் பரதநாட்டிய கல்லூரி அமைச்சிருக்கிறாரு. அப்படின்னா இந்த பரதநாட்டியத்தினுடைய சிறப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொன்னதான் இல்லை. இந்த தமிழ் பழமையானதுங்கிறத நம்ம சொல்றதை விட ஒரு அந்த கால்டுவெல் ஒப்பிலக்கணம் சொன்ன பிறகுதான் ஆமாயா திராவிட மொழி பழமையானதுன்னு நாம ஒத்துக்குவோம். அதே மாதிரி தான் ஆடுதல் என்பது கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழற்கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றின் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே எனை மணந்த மணவாளா என் அணங்கள் அணிந்தருளே என்று வள்ளலார் பெருமான் அருமையாக பாடியிருக்கின்றார். அப்படி ஆடுகின்ற பொழுது தூக்கி ஆடுகின்ற அந்த பாதம் இருக்கிறதே, அந்த பாதம் தான் இந்த பூமியினுடைய மைய பகுதி என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த பாதத்தினுடைய ஆட்டத்தில் தான் நடைபெறுகிறது இந்த உலகம் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஆம், இந்த பாதம் எங்கே அது காட்டுகிறதோ அதுதான் இந்த பூமியினுடைய மைய பகுதி என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட அற்புதமான நடனம். தகிட ததுமி தகிட தந்துபி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. எப்படி எந்த வகையிலே பார்த்தாலும் நாட்டியம்தான் முதலாக தமிழிலேயே இயலிசை நாடகம் என்று இருந்தாலும், நாடகத்தை பின்னாலே சொன்னாலும் முதலிலே கை அசைவு கண்ணசைவுலால் தான் ஒரு மொழி வளர்ந்தது. அதனால முதல்ல வந்ததே நடனம்தான், நாட்டியம்தான். அந்த நாட்டியத்திற்கு பிறகுதான் பேச்சு வந்தது, அதன் பிறகுதான் இசை வந்தது. அதனால இயல் இசை நாடகம் என்று சொல்லி இருந்தாலும் நாடகம்தான் முதலிலே வந்தது என்ற அந்த நினைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிலப்பதிகாரத்தை அருமையாக இங்கே நடித்து காட்டினார்கள். அதில் அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல பேப்பரில் எல்லாம் பேப்பரையே நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா, பேப்பரையே அந்த ஓலைச்சுவடி மாதிரி வெட்டி கொடுத்துட்டோம்னா அதில் ஒன்றும் தெரியாது, இது ஓலைச்சுவடியாகவே இருக்கும். அந்த மாதவி எழுதின கடிதத்தை பற்றி அதில் வந்தது. அற்புதமான கடிதம். ஒரு காதலி தன்னுடைய காதலனுக்கு எழுதின கடிதத்தை தன்னுடைய தாய் தந்தையருக்கு காட்டுன்னு கொடுக்கிற அளவுக்கு அவ்வளவு அற்புதமான கடிதம். 6 வரி தான். அதை இங்கே சொல்லி அதை முடித்து விடலாம் என்று நான் கருதுகிறேன். அடிகள் முன்னர் யானடி விழுந்தேன், வடியா கிளவி மணங்குழல் வேண்டும், குறவர் பணிப்பு அன்றியும் குலப்பிறப்பாட்டியோடு இரவிடை கழிப்பதற்கு என் பிழைப்பு அறியாது, கையறு நெஞ்சம் கடிதல் வேண்டும், பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி. இதுதான் கடிதம். மாதவியை விட்டு கோவலன் பிரிந்த பிறகு கோசியமானி இடத்திலே கொடுத்தனுப்புகிறாள் இந்த கடிதத்தை. அந்த கடிதத்தில் இருக்கின்ற நெய் ஒற்றிய அந்த வாசனையை பார்த்து விட்டு அதை நுகர்ந்து விட்டு ஆகா என்று அதனை வாங்கி கொள்கிறான். வாங்கி படித்து விட்டு என்னுடைய தாய் தந்தையருக்கு சொல்லாமல் நான் வந்துவிட்டேன், இதை கொண்டு போய் என்னுடைய தாய் தந்தையருக்கு கொடு என்று கோவலன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு கொடுக்க சொல்லுகிறான் அந்த கடிதத்தை. அவ்வளவு அற்புதமான காதல் கடிதம். மாதவி எழுதிய காதல் கடிதம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு கொடுக்கிற அளவுக்கு இப்பெல்லாம் அப்படி இருக்காது. இப்பெல்லாம் வேற மாதிரி அந்த எஸ்எம்எஸ்ல போயிட்டு இருக்குது. ரொம்ப அதிகப்படியான முத்தங்கள் அந்த செல்லுக்கே போயிட்டு இருக்குது. அதனால இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. சிலப்பதிகாரத்தை அற்புதமாக நடத்தி காட்டினார்கள். ரொம்ப அருமையான ஒன்று. இதில் கட்டோடு குழலாட ஆட, கண்ணென்ற மீனாட ஆட, கொத்தோடு மலராட ஆட, கொண்டாடும் அழகேணி ஆடு. இந்த மாதிரி ஆடுதல் என்ற அந்த தொழில் அந்த இதுக்கு கண்ணதாசன் அற்புதமாக எழுதியிருப்பான். 16 வயது அவள் கண்ணிரண்டும் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது, கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனதுன்னு எழுதிட்டாரு. தேவிகாவுக்கு வயசு 32. என்னையா இந்த மாதிரி எழுதிட்டீங்களே அப்படின்னு கேட்டது போது என் 2-16 வயது எழுதிக்கோ அப்படின்ட்டாரு. 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனதுன்னு அந்த கவி காதல் கூட கண்ணிரண்டில் ஆடுகிறது. ஆக ஆடுதல் என்பது, பரதநாட்டியம் என்பது எல்லா இடத்திலும் எங்கும் நிறைந்திருக்கிற ஒன்று. அதனை இந்த பள்ளி வளர்த்து கொண்டிருக்கிறது. வாழ்க, நெடுங்காலம் வாழ்க, நீண்ட புகழுடன் வாழ்க என்று வாழ்த்தி, மணியோ 8:30க்கு மேலாகிவிட்டது, மாதமோ சித்திரை, இப்பொழுது மக்களெல்லாம் போக வேண்டிய நேரம் நித்திரை. எனவே நான் போடுகிறேன் எனக்கு என்னுடைய பேச்சுக்கு முழு திரை என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கிற அப்பச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் செந்தில் குமரன் ஐயா அவர்களுக்கு நமது ரவிக்குமார் அவர்கள் சிறப்பு செய்கிறார். மிகச்சிறப்பாக ஒரு நல்ல சொற்பொழிவினை நமக்கு நிகழ்த்து காட்டிய சுப்பையன் ஐயா அவர்களுக்கான நினைவு பரிசினை நம் அமைப்பின் தலைவர் கோமதி ரவிக்குமார் அவர்கள் வழங்குகிறார். அழைப்பினை ஏற்று வருகை தந்த நிர்மலா அம்மா அவர்களுக்கான நினைவு பரிசினை நம் சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளியின் சார்பாக
நம் பள்ளியின் லோகோவோடு கூடிய ஒரு தனித்துவமான நினைவு பரிசினை கோமதி ரவிக்குமார் அவர்கள் வழங்க வருகிறார். வெண்ணிற ஆடை நிர்மலா அம்மா அவர்களுக்கு, சுவாமிஜி அவர்களுக்கு, காவல்துறை துணை ஆணையாளர் அவர்களுக்கு, சுபையன் சார் அவர்களுக்கு, நம்முடைய சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளியின் 4ஆம் ஆண்டு விழாவினையொட்டி நமது பள்ளியில் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. ஒற்றை கை முத்திரை விநியோக அந்த போட்டியை சார்ந்து எல்லா மாணவிகளும் பங்கேற்றார்கள். அதில் முதல் பரிசினை கீர்த்தனா தட்டி செல்கிறார். கீர்த்தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோமதி ரவிக்குமார் அவர்கள் வழங்குகிறார். நம் சிவபதாஞ்சலி நாட்டிய பள்ளியின் பிரத்யேகமான லோகோ உன்னை அச்சிட்டு வடிவமைத்த நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். செந்தில் குமரன் அவர்களுக்கு, அப்பச்சி கிராம தயாரிப்பாளர் அவர்களுக்கு. தொடர்ந்து கீர்த்தனா அவர்கள் முதல் பரிசினை பெறுகிறார், உங்கள் பலத்த கரவொலியோடு கூட. ஆனால் அத்தனை மாணவர்கள் பங்கேற்ற அந்த போட்டியில் முதல் பரிசினை தட்டி செல்லக்கூடிய எம் கீர்த்தனா நம்முடைய வெண்ணிற ஆடை நிர்மலா அம்மா அவர்கள் அந்த பரிசினை அவர்களுக்கு வழங்குகிறார். நமது சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் அந்த பரிசினை அவர் பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக 2வது பரிசினை வர்ஷினி, எம் வர்ஷினி. எம் வர்ஷினி நல்லா கைத்தட்டுங்க. பல பேரோட போராடி 2வது பரிசு வாங்கியிருக்காங்க, தேர்வெல்லாம் எழுதி. எம்.கே. சைஷன்யா பிரபாத் அவர்கள் 3வது பரிசினை பெறுகிறார். நமது டிசி சார் அவர்கள் வழங்குகிறார். பாபாஜி அவர்கள் ஆசீர்வாதத்தோடு. அடுத்ததாக இந்த மாணவியை இருமா, கொஞ்சம் நிலுமா. முதல் பரிசு அந்த அம்மா தான், இரட்டை கை முத்திரை. அதில் முதல் பரிசு வாங்கினதும் நம்மளுடைய சைசன்ய பிரபாத் அவங்க தான். நல்லா கை தட்டுங்க, 2 பரிசு வாங்கியிருக்காங்க. நல்லா ஜோரா தட்டுங்கப்பா, 2 பரிசு வாங்கியிருக்காங்க. இவங்களோடு கூட முதல் பரிசை பகிர்ந்துக்கிறது பிரீதா, ஜி பிரீதா. வாங்க, முதல் பரிசு அந்தம்மா வெண்ணிற ஆடை நிர்மலா அம்மா அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக 2வது பரிசினை ஜெஸ்லின் பெறுகிறார். இரட்டை கை முத்திரையில் 2வது பரிசு ஜெஸ்லின். நல்லா கை தட்டுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு அந்தம்மா. ஜெஸ்டின் சுவாமிஜி அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக 2வது பரிசினை 2 பேர் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் சுப்ரதா, பி சுப்ரதா 2வது பரிசு நமது வெண்ணிற ஆடை நிர்மலா மேடம் அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக 3வது பரிசினை ஷமிதா, சி ஷமிதா அவர்கள் பெறுகிறார். நம்முடைய சுப்பையன் ஐயா அவர்கள் அந்த நினைவு பரிசினை வழங்குகிறார். நிகிஷ விபிதா 3வது பரிசு நமது செந்தில் குமரன் சார், அப்பச்சி கிராம தயாரிப்பாளர் அவர்கள். நல்லா கைத்தட்டுங்க, 3வது பரிசு.
அடுத்ததாக நடனத்தில் பங்கேற்ற அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுடைய நினைவு பரிசினை சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கிவிட்டு செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாணவிகள் வரிசையாக வந்து தங்களுக்குரிய நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர்களை சரியாக உச்சரிப்பதற்கு நம்முடைய நாட்டிய பள்ளியின் முதல்வர் கோமதி ரவிக்குமார் அவர்கள் உச்சரிப்பார். இலக்கியா, ஒவ்வொரு குழந்தையும் பல நாள் பயிற்சி எடுத்து நடனமாடி பரிசினை பெறுகிறார்கள். ஒவ்வொருவர் வாங்கும் போதும் உங்கள் கரவொலி எழுப்பலாம்.
இணைப்புரை வழங்கிய மணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.